எஸ், ஐ நோ. இந்த 2024 நான் போடுற ஒரே வீடியோ இதுவாக தான் இருக்கும். ஐ மீன் போட போகிற வீடியோ நான் இப்போ எடுக்கும்போது, பட் நீங்கள் பார்க்கும்போது நான் போட்டிருக்க ஒரே வீடியோ இந்த வீடியோ தான். 2024 இந்த வருஷம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு வந்து ரொம்பவே இப்படி தான் இருந்தது. ஒரு ப்ராப்பராக இல்லை. ஸோ ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான். ஸோ சம்மவ் அப்படியே சர்வை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். பட் வீடியோ போடுறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமானு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு ஒரு முக்கியமான காரணம். என்னோடய எடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது கவர்மெண்ட் லேப்டாப் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அவன் என்ன ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் செத்துட்டான். எஸ், அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அவனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருந்ததுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட சரி ஓகே இப்போ சரி பண்ணிடலாம், அப்போ சரி பண்ணிடலாம், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரீயாக நம்ம பண்ணிடலான்ட்டு தள்ளி 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 அது போயிடுச்சு. அண்ட் அரவுண்டு இந்த இயரோட ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஐ காட் வித் இன்ஜுரி. கொஞ்சம் பெரிய இன்ஜுரினே சொல்லாமே. என்னோடய நீல இருக்க லிக்மெண்ட் வந்து டேர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் போகிறது. இப்போது ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உக்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னால் நிற்க முடியல, ரொம்ப நிற்கவும் முடியாது. ஸோ உக்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிரச்சனையில் போயிட்டு ஸோ அதுக்கான ஃபிசியோ டெய்லி பண்ணுறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒர்க்லாம் போது பேண்டு போட்டுட்ருக்கேன். ஸோ கால் அசைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போடணும்ல, இதை நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். அதுதான் உண்மை. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சாடா, இந்த வருஷம் எதுவுமே உனக்கு வேலைக்கு ஆகல, விளங்காமே போயிடுச்சா எல்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வருஷம் நான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஹேபிட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு பர்சனலாக. என்னென்னு கேட்டிங்கன்னா ரீடிங், புக் ரீடிங். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மையாகவே ஒரு நல்ல ஹேபிட் அது. நம்ம நிறைய பேருக்கு அது இல்லை. ஆக்சுவலாக நானே இந்த வருஷம் தான் அது கரெக்டாக சொன்னால் நான் ஒரு பிகினர் தான், இன்னும் வந்து ப்ரோன்னு சொல்ல முடியாது. அரௌண்ட் 16-17 புக்ஸ் கிட்ட வாங்கினேன் இந்த இயர். எத்தனை படித்தேன்னு கேட்டிங்கன்னா 8 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு சேப்பியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். யுவல் நோவா ஹராரியோட சேப்பியன்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் 20 பேஜஸ் இருக்குது. 1 or 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட அப்போது 9 புக்ஸ் பக்கம் படிச்சிருக்கேங்க. 9 புக்ஸு ஒரு 6 monthஸில் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்ன புக்குன்னு வேணால் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மேபி இந்த புக்கில் இருக்கிறது தான் நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்லலை. பட் என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவோ இல்லை பாஸ்ட் ரிலேட்டடாகவோ ஏதாவது ஒரு நல்ல டக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்காக ஒரு நல்ல நாவல் படிக்கணும் அப்படின்னாலும் பேசிக்காக நான் படித்த புக்ஸும் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த வருஷம் எனக்கு இப்படி தாங்க போச்சு, ரொம்ப மோசமாக போச்சு. அண்ட் இந்த வருஷம் வீடியோவே இல்லாமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால ஓகே என்ன நடக்குது, நம்ம லைஃப்பில் எப்படி போகுதுன்றதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துடலாம். ஏன்னா எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்குது, அந்த ஏரியா முடியுதுன்னும் போது 1 year நம்ம வீடியோவே போடலையான்றது கொஞ்சம் எனக்கே கில்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு வீடியோ. இது நான் எந்த பிளானோ ஸ்கிரிப்டோ எதுவும் கிடையாது, ரேண்டமாக உட்காந்தேன், ஆரம்பித்தேன், இது எடுக்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நாய்ஸ் இருந்தால் கண்டுக்காதீங்க, சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா நான் பிளான்லாம் பண்ணல, சடனாக பண்ணுறேன். ஸோ இப்படி தான் எனக்கு இந்த இயர் போச்சு. ஸோ ஹோப் அடுத்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்லா அமையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வீடியோ வந்து ஐ திங்க் 31st வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் அப்டேட், வீடியோ எப்போ எடிட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட ஒரு 15 years old கோர் ஸ்டுடியோ பிசி ஒன்று இருக்குது. அதுக்கு இப்போ கரெக்டாக ஒரு 1 week பேக் தான் உயிர் கொடுத்தேன். ஸோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரீமியரை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் தான் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அவுட்புட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் வர அவுட்புட் இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கான எல்லா ஒர்க்கும் போயிட்டுலாம் இருக்குது. அதுக்கான ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக கொஞ்சம் பட்ஜெட் மேனேஜ் ஆனோட நான் பண்ண போகிறேன். அதையும் நான் வீடியோவாக போடுறேன். ஸோ 2024ஓட ஒரே ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. அண்ட் ஸ்டில் என் கூட என் சேனலில் மெயின்டைன் என் கூடவே இருந்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025.